ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரிபிள் பேனல் ஸ்லைடு ட்ரான்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிளானது. எப்படி சிம்பிள்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம்னா அந்த இமேஜை 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக பிரிக்கிறது, ஈக்குவலாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். தென் அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஸ்லைட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ட்ரான்ஸ்ஃபார்ங்க. இது வந்து ரொம்பவே டைமும் எடுக்காது, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறது, ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரான்ஷன். ஸோ எந்த மாதிரி எடிட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து காட்டிடுறேன். ஒரு சிம்பிளான ஜூம் இன் ட்ரான்ஷனுங்க நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ட்யூட்டோரியல் போகணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே மேக் பண்ண தெரிஞ்சது தான். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து ஹாஃப் டோன் டாட்ஸை பற்றி காட்டிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு புள்ளியாக இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஹாஃப் டோன் டாட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு, ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100, ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 500, ஆங்கிள் வந்து 0, ஃபேஸ் வந்து 0.50, அதுக்கப்புறம் கலர் வந்து பிளாக், செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். செட் பண்ணிட்டு ஃபேட் இன் வேணும்னா நீங்கள் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தென் கான்ட்ராஸ்டில் ஹார்ட் லைட் வச்சுட்டு அதோட ஒப்பாசிட்டியை 24.3 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிம்பிளானதாங்க. இது நீங்களே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றப்பல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டன். இப்போ நம்ம வந்து ட்ரிபிள் ஸ்லைடை வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ 3 இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. 3 இமேஜ் இல்லைனா வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கடுத்து எந்த கிளிப் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எது ஃபஸ்ட்டாக நமக்கு வரணும் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்னு இருக்கும் எஃபெக்ட், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் சர்வீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரிட் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவலாக நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து ஸ்பேஸிங் வந்து இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 காலம்ஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸ்பேஸிங் வந்து 0.333 வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பேஸிங் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் அந்த ஸ்பேஸிங்க்கு ஏற்றாப்புல நம்மளோட கிளிப்பை இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இப்போது அரேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. சாரி, ஸோ நம்ம இப்போ வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் எப்படி சொல்ல, கரெக்டாக அந்த நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, வைப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து கரெக்டாகவே ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சாதாரணமாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வைப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் இது போல் ஜஸ்ட் சைஸ் வந்து இது பண்ணிக்கிறேன், க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிட்டு சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் பண்ணும்போது உங்களோட கிரிட்டை வந்து இது போல் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லைன்ஸ் வந்து தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லேயரை கூட அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 1 கிளிப் ரெடி. இப்போ செகண்ட் கிளிப் வந்து பண்ணிடலாம். அதுக்குமே பேஸ் லேயர் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு செகண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதை நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கிளிப்பை.
ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இதையுமே குரூப் மாஸ்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் லேயர் இதுக்குமே பேஸ் லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பர்ஃபெக்ட். தேர்ட் லேயர் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு பர்ஃபெக்டாக வந்து ஓப்பன் வச்சாச்சு நம்ம. இப்போ தென் இதையும் குரூப் ஒன் மாஸ்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு தேவையான 3 ஸ்ப்ளிட் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். இதில் மெயின் என்னென்னா கரெக்டான சைஸில் இருக்கும். எந்த ஒரு கிளிப்புக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இன்னொன்று வந்து சிறுசாக அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ அப்படி வந்து கரெக்டாக பண்ணால் அது வந்து நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் சும்மாவே வந்து கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மெத்தட்லேயே நீங்கள் போகலாம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணாட்டா ஜஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இது போல் 2 கீ ஃப்ரேம்ஸ். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஃப் ஒரே கிராஃப் தான், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இதே போல் செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம்ஸ் ரெண்டுமே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த தேர்ட் கிளிப் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த 3 கிளிப்புக்குமே மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு மேனுவல் பிளர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் பிளர் இல்லைனா டைரக்ஷனல் பிளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ஷன் பிளர் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா. இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து மோஷன் கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ கைஸ் அவ்வளோதான், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரான்ஷன் தான். அது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானதான், ஈஸியாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4 சைட்லேருந்து, அதாவது 4 சைட்லேருந்துமே வர்ற கிளிப்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வைப் அதுக்கு கிரிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரான்ஷனாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். இது வரை டாடா பாய், see you.